அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய புனிதர் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்துல பிறந்தவர். ஆனா தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜெப வீரரா இருந்தவர். சிலுவைநாதர் மேலையும் மாதம்மா மேலையும் அளவில்லாத பற்று கொண்டவர் புனித சிலுவை யோவான் ஜோசப் அவர்கள். இவர் இத்தாலி நாட்டுல ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1654 பிறந்தாரு. இவர் ஒரு சராசரி இளைஞன் கிடையாது. உலக வாழ்வு மேல அவருக்கு பற்று கிடையாது. துறவரம் பூண்டாரு. தன்னுடைய 16 வயதிலேயே இந்த ஒரு முடிவு எடுத்தாரு. அவருடைய உத்வேகத்தை பார்த்த அவருடைய தலைமை குரு, நீங்க ஒரு குருவாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவருடைய அன்பு கட்டளை ஏற்று இவரும் 1677 பிரான்சிஸ்கன் சபையில குரு பட்டம் பெற்றாரு. இவருடைய பணி வருடத்துல ஒரு பயிற்சியாளராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருடைய வாழ்க்கையில அதிகமா ஜெபிச்ச ஒரு புனிதரா அவர் இருக்காரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களை பார்த்திருப்போம். ஆனா ஒரு நாளையில 3 மணி நேரம் மட்டும் உறங்கிட்டு மத்த எல்லா நேரமும் ஜெபிக்கக்கூடிய ஒரு புனிதர். இவருக்கு ஆண்டவர் நிறைய வரங்களை கொடுத்திருந்தார். இவர் தொட்டாலே எந்த ஒரு நோயா இருந்தாலும் அது குணமடைஞ்சிரும். இவருடைய தொடுதலுக்காக நிறைய பேர் ஏங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தன்னை அடுத்திருக்கக்கூடிய மனிதனுடைய மனதுல இதயத்துல என்ன அவன் நினைக்கிறானோ அத அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுத்திருந்தாரு. அதே போல ஒரே நேரத்துல 2 இடங்கள்ல அவர் இறைவனுடைய வார்த்தைய பிரசங்கிக்கக்கூடிய வல்லமையையும் கொடுத்திருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புனிதர் மனநிறைவோட தன்னுடைய பணி வருடத்தை 1702 முடிச்சு கடவுள் அடியில மார்ச் 5, 1739 சென்றடைந்தார். இவரோட வாழ்க்கையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது, இடைவிடாம ஜெபிக்கணும், இடைவிடாம அவரை தேடணும். அப்படி தேடுறப்போ அவருடைய வல்லமையும் ஆற்றலும் வரங்களும் நமக்குள்ள நிறைவா இருக்கும். அவரை போல ஒரு அர்ப்பணமான எளிமையான ஜெப வாழ்வு வாழ புனித சிலுவை யோவான் ஜோசப் அவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Thank you, Jesus.